Hi friends, welcome to Salem Samayal channel. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஒரு வாழைக்காய் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து மேலே இருக்க தோலெல்லாம் நாரை சீவிட்டு ரவுண்டாக இது மாதிரி வாஷ் பண்ணியாச்சு, கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், சில்லி சிக்கன் மசாலா பவுடர் நம்மளுக்கு தேவையான அளவு, சிறிதளவு மஞ்சள் தூள் தேவை, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு, கறி மசாலா கொஞ்சமாக. பாருங்கள், எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா காஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் தண்ணி. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்திக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இதில் கொஞ்சமாக வேக வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் கறி மசால் போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சில்லி பவுடர் வச்சுருக்கோம், அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கோசரம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவில் இது காய் நல்லா ஊறட்டும். அந்த மசாலா ஃபுல்லாக அதில் ஒரு 2 நிமிஷம் தாண்டி நம்ம ஃப்ரை பண்ணி காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி எப்படி வறுக்கிறதுங்கிறத காட்டுறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ லோ சிம்மில் வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்க வாழைக்காயை ஒன்றா எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு அகலமான பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வேகட்டும். நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி விட்டு ஆப்போசிட் சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். மொறுன்னு வந்ததுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆப்போசிட் சைட் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. எண்ணெயில் நல்லா பொரியட்டும் கொஞ்சம் நேரம். ஆல்ரெடி நம்ம வேக வச்சதால் ரொம்ப நேரம் இழுக்காது, படப்பண்ண ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் வாழைக்காய் பொரியலை ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு அடுத்த போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க.
ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டுக்கிட்டோம். இதே மாதிரி எல்லா காயுமே அதே மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே அடுத்த காய்களையும் எடுத்து போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வாழைக்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அகல பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் ஒரே இதிலே போட்டு எடுத்துடலாம். நீங்கள் இதே மாதிரி அந்த பக்கம் வெந்ததுக்கப்புறமா ஆப்போசிட் சைடு போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் திருப்பி போட்டிருக்கேன். இந்த மாதிரி பொரிஞ்சதுமே நீங்கள் எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரியணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு பொரியணும். நல்லா திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவு எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.